கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதுமே இந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய விஷயம். அதனாலதான் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் போதே தமிழகம் கடந்து இந்தியா முழுவதுமே இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகிறது, சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் முக்கியமானதா இருந்துட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் சிபிஐ கைக்கு கொடுக்க கூடாது, சிபிஐ கைக்கு போக கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியா இருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழகத்துல எதிர்க்கட்சிகள் தாவேகா, அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்வைத்தும் திமுக சிபிஐக்கு மாத்தல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை காவல்துறை, இதுலயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த விஷயம் எப்படி இருக்க போறது, என்ன நிலைக்கு செல்ல போறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு முழுமையா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் தான் நேற்று 12 மணி வாக்குல இதை விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்ல எடுக்கிறாங்க. ஜஸ்டிஸ் மகேஸ்வரி, ஜஸ்டிஸ் அஞ்சாரியா பெஞ்ச் இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. எடுத்ததுல இருந்தே ரெண்டு தரப்புக்கும் இடையில, திமுக வழக்கறிஞர்கள், டிவிகே வழக்கறிஞர்கள், ரெண்டு பேருக்கும் இடையில நீதிமன்றத்தில் பெரிய ஃபைட் சொல்லலாம். இதுல திமுக பாத்தீங்கன்னா உறுதியாக இருக்கக்கூடியது, எப்பாடு பட்டாவது இந்த வழக்க சிபிஐக்கு செல்ல விடக்கூடாது, சிபிஐக்கு செல்ல விடாமல் தடுத்தாலே நமக்கு வெற்றி அப்படிங்கிற மனநிலையில தான் திமுக இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இது சிபிஐ கைக்கு சென்றால் திமுகவுக்கு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு, அதாவது கடந்த 27ஆம் தேதி விஜய் அவர்கள் அங்க ஸ்டாம்பீடு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தைய நிலையிலேயே மாலை 3 மணி வாக்கிலேயே செந்தில் பாலாஜி கூட இருந்த நபர்கள் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு ஸ்டாம்பீடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டுட்டாங்க. எப்படி அவங்க போட்டாங்க, அதனால இதுல அரசியல் தலையீடுகள் இருக்கிறது. இங்க இந்த சம்பவம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமே விஜய் அங்க ஸ்பாட்ல இருந்து கிளம்பிட்டாங்க, பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கல, ஓடி விட்டார்கள். சென்னை ஹைகோர்ட்ல வாதம் நடக்கும் போது கூட நீதிமன்றம் விஜய் ஓடி விட்டதாக கூட தகவல்களை முன் வச்சாங்க. இதற்கு அங்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்த உடனே காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஸ்பாட்ல இருக்காதீங்க, நீங்க இமிடியேட்டா இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறையினருடைய பாதுகாப்போடு தான் விஜய் அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல முன் வச்சிருக்காங்க. அப்ப தமிழக காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து விஜய் வெளியே கூட்டு வர்றாங்க அப்படின்னா விஜய் ஸ்பாட்டை விட்டு ஓடல. பொதுவாக இந்த சுப்ரீம் கோர்ட்ல நடந்த வாதங்கள், இந்த வழக்கை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் எதிரில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக ஆகி இறுதி கட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இறுதி கட்டம் அப்படின்னா 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக பணி நிறைவு செய்து இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் இருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த விவகாரம் டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இந்த கரூர் விவகாரத்தை குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக அரசுக்கும் பெரிய விவாதங்களே நடந்திருக்கு. இதுல என்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவான தகவலை சொல்லுங்க சார். அதாவது இந்த கரூர் ஸ்டாம்பேடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதுமே இந்த சம்பவம் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்லும் போதே தமிழகம் கடந்து இந்தியா முழுவதுமே இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகிறது, சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் முக்கியமானதா இருந்துட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் சிபிஐ கைக்கு கொடுக்க கூடாது, சிபிஐ கைக்கு போக கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியா இருந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழகத்துல எதிர்க்கட்சிகள் தாவேகா, அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன்வைத்தும் திமுக சிபிஐக்கு மாத்தல. ஒன் மேன் கமிஷனை உடனே இமிடியேட்டா போட்டாங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணி களத்தில் இறக்கிறாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மீதும், ஒன் மேன் கமிஷன் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா திமுகவால் போடப்பட்டிருக்கிறது, திமுக அரசால போடப்பட்டிருக்கு. நம்முடைய குற்றச்சாட்டு அங்கே காவல்துறை மீது தான் அதிக அளவில் நாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கிறது, அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதனால இந்த ஒன் மேன் கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் தமிழக காவல்துறை அதிகாரிகளை கொண்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை காவல்துறை, இதுலயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த விஷயம் எப்படி இருக்க போறது, என்ன நிலைக்கு செல்ல போறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு முழுமையா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் தான் நேற்று 12 மணி வாக்குல இதை விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட்ல எடுக்கிறாங்க. ஜஸ்டிஸ் மகேஸ்வரி, ஜஸ்டிஸ் அஞ்சாரியா பெஞ்ச் இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. எடுத்ததுல இருந்தே ரெண்டு தரப்புக்கும் இடையில,
திமுக வழக்கறிஞர்கள், டிவிகே வழக்கறிஞர்கள் 2 பேருக்கும் இடையில நீதிமன்றத்தில் பெரிய ஃபைட்னு சொல்லலாம். அதாவது வழக்கறிஞர்களுக்கு இடையில ஃபைட் அப்படின்னா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அரசியல் ரீதியிலான ஃபைட் அங்க நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க முடிகிறது. கடுமையான ஒரு வாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். திமுக சைடுல இருந்து அவர்கள் தாவேகா சைடு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன தவறு தாவேகா சைடு முன் வச்சாங்க அப்படிங்கிறத திமுக வழக்கறிஞர்கள் பட்டியலிட்டாங்க. அதாவது காலதாமதமாக விஜய் வந்தது, கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது, தண்ணீர் பாட்டில வீசி எறிந்தது. ஸோ இது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து பட்டியலிட்டாங்க. தாவேகா சைடுல இருந்தும் இந்த ஒன் மேன் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சென்னை ஹைகோர்ட் எங்க தரப்பு வாதத்தை கேட்காமல் நாங்க விசாரணைக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே தாவேகா மீது விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமை பண்பு குறித்து அங்கு நீதிபதி அவர்கள் கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு பெஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க சென்னை உயர் நீதிமன்றம் ஒரே நேரத்தில் வழக்கு எடுத்து முரண்பட்ட தகவல்களை முன் வச்சிருக்காங்க. அப்படியே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அங்க வாதங்களை முன் வச்சாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும், நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கேள்விகளை திமுக அரசாங்கம் நோக்கி முன் வச்சிருக்காங்க. என்ன பல்வேறு கேள்விகள் அப்படின்னா, இங்க வந்து ஒன் மேன் கமிஷனை வந்து உடனே நீங்க போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து எந்த அடிப்படையில் இந்த ஸ்டாம்பீடு விவகாரத்துக்கு வந்து ஒரு எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், இந்த போஸ்ட்மார்டம் வந்து ஏன் நள்ளிரவு வேளையில நீங்க போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணீங்க, அதுவும் பாத்தீங்கன்னா அன்று இரவு 30 பேருடைய சடலங்கள் அங்கு ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிறது. அப்போ வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கான ஃபெசிலிட்டி எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா, மருத்துவர்கள் இருக்காங்களா, அங்க வந்து எத்தனை டேபிள் போடப்பட்டிருக்கு, அட் டைம் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு எத்தனை டேபிள் போடப்பட்டிருக்கு, 2 டேபிள் அங்க போடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள் தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல 1 அல்லது 2 தான் அந்த டேபிள் போஸ்ட்மார்ட்டத்துக்கான டேபிள் இருக்கும். அட் டைம் 1 அல்லது 2, ரொம்ப எமர்ஜென்சினா தான் 2 போஸ்ட்மார்ட்டம் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்க. இல்லைன்னா 1 தான் அங்க அதிக அளவில் செல்லும் அப்படிங்கிறது மருத்துவ நிபுணர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பாடிக்கு நைட்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது திமுக தரப்புல இருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை எல்லாம் சுமார் ஒரு 220 மருத்துவர்களை வந்து நாம் உடனே ஸ்பாட்டுக்கு வர வச்சோம். ஒரு 160க்கு மேற்பட்ட செவிலியர்களை எல்லாம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வர வச்சோம். ஸோ அங்கே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டது. அங்கே வந்து கலெக்டர் வந்து உடனே வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில் தான் பண்ணப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவினர்களுடைய சடலங்களை கேட்டதனால இதன் மூலமாக ஒரு அசம்பாவிதம் அல்லது பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் முன் வச்சாங்க. இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல யாருக்கு வெற்றி, நீங்க கேட்டது போல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து சென்னை ஹைகோர்ட்ல நடக்கும்போது முழுக்க பாசிட்டிவாக இருந்தது திமுகவுக்கு, அரசுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெகட்டிவாக இருந்தது முழுக்க தாவேகாவுக்கு தான். தாவேகா சைடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு விமர்சனங்கள் தான். ஏன்னா நீதிபதி வந்து அந்த கட்சியுடைய தலைவருடைய தலைமை பண்பையே விமர்சிச்சுட்டாரு. அந்த அளவுல தான் ஒரு விமர்சனம் நீதிமன்றம் மூலமாக முன்வைக்கப்பட்டது. ஹைகோர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு தரப்பிடம் இருந்து தான் பல்வேறு கேள்விகளை தொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க, அங்க எப்படி நடந்தது, ஏன் போஸ்ட்மார்ட்டத்தை இரவோடு இரவு பண்ணீங்க, அங்க எத்தனை டேபிள் இருக்கிறது, ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஒன் மேன் கமிஷன் எப்படி போடப்பட்டது, 2 நீதிமன்றங்கள் ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெஞ்சு விசாரிச்சுட்டு இருக்கும் போது தனி நீதிபதி இந்த வழக்கை எப்படி எடுத்தாரு. ஏன்னா ஒரு பெஞ்ச் அப்படின்னா 1க்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருப்பாங்க, அதாவது இவரை விட ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்க. அப்போ தனி நீதிபதி இங்கே எப்படி எடுப்பாங்க, ஒரு பெஞ்ச் விசாரிக்கும் போது தனி நீதிபதியிடம் விசாரணைக்கு வந்தால் கூட அதை நிறுத்தி வைக்கணும். ஆனால் நீங்கள் எப்படி விசாரணைக்கு எடுத்தீங்க? இங்கே சென்னையில் விசாரித்ததும் சென்னை உயர் நீதிமன்றம், மதுரையில் விசாரணை மேற்கொண்டதும் சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை, அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரையில் செயல்படக்கூடிய கிளை. 2ம் ஏன் முரண்பட்ட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதில் திமுக வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கக்கூடியது, எப்பாடுபட்டாவது இந்த வழக்கை சிபிஐக்கு செல்ல விடக்கூடாது. சிபிஐக்கு செல்ல விடாமல் தடுத்தாலே நமக்கு வெற்றி அப்படிங்கிற மனநிலையில தான் திமுக இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இது சிபிஐ கைக்கு சென்றால் திமுகவுக்கு பின்னடைவு, தோல்வி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதுல குறிப்பா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, திமுக சைட்ல இருந்து அங்க ஆஜராகிய வழக்கறிஞர்களை நாம பார்க்கணும். வழக்கறிஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா அளவுல டாப் லெவல்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்திய அரசாங்கத்துடைய அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர்கள் வந்து களமிறக்கி இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு அந்த அட்வொகேட்டுக்கு என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது நாம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சாமானியர்களால் சாதாரண கட்சிகளால் கொடுக்க முடியாத தொகையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த சீனியர் லாயர்ஸ்கள். யார் அப்படின்னா வந்து அபிஷேக் மனு சிங்வி, அதே முகில் ரோஹத்
விக்கி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துடைய அரசு வழக்கறிஞர்களாக கடந்த காலத்தில் அட்டர்னி ஜெனரலாக கடந்த காலத்தில் இருந்தாங்க. அப்போ திமுக இது போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் டாப் லெவலில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை களத்தில் இறக்கி விடுறாங்க அப்படின்னாலே அப்போ இது வந்து இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு போகவே கூடாது, தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுல திமுக முழு மூச்சாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நேற்று நடந்த வழக்கை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கு வந்து தீர்ப்பு வந்து எப்போ வரும், தீர்ப்பு காலதாமதம் ஆகுமா அப்படின்னா இப்போ இறுதியில் வந்து நீங்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுங்க, அதையெல்லாம் பார்த்த பிறகுதான் நாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பெஞ்ச் வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து இதை ஒத்தி வச்சிருக்காங்க. இந்த வழக்கு இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளார மீண்டும் விசாரணைக்கு வரும். 2 வாரத்துக்குள்ளார இதுல வந்து ஒரு தீர்ப்பு சொல்லப்படும். அந்த தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் சிபிஐக்கு செல்கிறதா இல்லை தமிழக அரசால் சென்னை உயர்நீதிமன்றத்தால் கட்டமைக்கப்பட்ட டீமோட விசாரணைகள் போதுமா, எஸ்ஐடி அண்ட் ஒன் மேன் கமிஷன் இதோட விசாரணைகள் போதுமா அப்படிங்கறத நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்ய போகிறது. அதனால திமுக வந்து இதுல உறுதியா இருக்காங்க. பட் இதை வந்து நம்ம சிபிஐக்கு விடக்கூடாது அப்படின்னு. அப்போ டிவிகே சைடை பொறுத்த வரைக்கும் டிவிகே சைடு ஆஜரான வழக்கறிஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த சைடும் வந்து கொஞ்சம் சீனியர்ஸ் லாயர்ஸ் தான் களத்தில் இறங்கியிருக்காங்க. கோபால் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் ஒரு மூத்த வழக்கறிஞர் தான், ஆரியமா சுந்தரம் அப்படிங்கிற வழக்கறிஞர் இருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து சிபிஐக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில நீதிமன்றத்தில் ஒரு சட்ட ரீதியான ஒரு ஃபைட் நடந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 மனுக்கள் அங்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரைக்கும் 5 மனுக்கள்னா சரி டிஎம்கே டிவிகே அடுத்த 3 மனுக்கள் என்ன அப்படின்னா அந்த கரூர் சம்பவத்துல உயிரை விட்டவர்களுடைய தரப்புல இருந்து 3 மனுக்கள் வந்து அங்க போடப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு சிறுவன் இறந்தா அவருடைய தந்தை அங்க போட்டிருக்காங்க. அடுத்து வந்து சந்திரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவருடைய கணவர் செல்வராஜ் வந்து மனு போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் அப்படிங்கிறவர், அதாவது அவருக்கு வந்து நிச்சயார்த்தம் முடிந்து அந்த பெண் வந்து நிச்சயார்த்தம் முடிந்த நிலையில திருமணத்துக்கு முந்தைய நிலையில அந்த பெண் இறந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருந்தும் இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, பிரபாகரன் போட்டிருக்காங்க. இந்த 3 மனுக்களையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அங்கு பாதிக்கப்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்தவர்கள் மூலமாக போடப்பட்ட மனுக்களை எடுத்துக்கிட்டாலுமே தாவேகா சைடு எந்த விதமான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கல. முழுக்க தமிழக அரசாங்கம் காவல்துறை சார்ந்துதான் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்டவர் தரப்புல இருந்து ஆஜரான ராகவாச்சாரியா குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த சம்பவம் வந்து நடைபெறுவதற்கு, அதாவது கடந்த 27ஆம் தேதி விஜய் அவர்கள் அங்க வந்து ஸ்டாம்பீடு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தைய நிலையிலேயே மாலை 3 மணி வாக்கிலேயே செந்தில் பாலாஜி கூட இருந்த நபர்கள் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு ஸ்டாம்பேடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டுட்டாங்க. எப்படி அவங்க போட்டாங்க, அதனால இதுல அரசியல் தலையீடுகள் இருக்கிறது. இங்க இந்த சம்பவம் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமே அங்கு விஜய் மீது செருப்பு வீச்சு நடத்தப்பட்டதும் போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணியதும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மனுதாரர் தரப்புல இருந்து எங்களுக்கு இந்த எஸ்ஐடி மீதோ அல்லது ஒன் மேன் கமிஷன் மீதோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மத்தியில வந்து சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விசாரணை பண்ணலாம் அல்லது சிபிஐ விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற தரப்பு முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிபிஐ கைக்கு போகணும், அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல ரிட்டையர் ஆன ஒரு ஜட்ஜு மூலமாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு இங்க விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது தமிழகம் சார்புடைய தமிழக அரசாங்கமோ அல்லது சென்னை ஹைகோர்ட்டோ இதை கடந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக விசாரணை நடைபெற வேண்டும் அப்படிங்கிற வாதங்கள் தான் அங்க முன்வைக்கப்பட்டிருக்கு. இல்ல சார், இதுல முக்கியமான விஷயம் என்ன ஒரு வாதம் வந்திருக்குன்னா விஜய் அவர்களுக்கு கொடுத்த டைமிங்கை விட, அதாவது 10 மணில இருந்து 3 மணிக்குள்ள அங்க வரணும்னு சொன்னது இதுதான் முக்கிய காரணம் என்று சொல்றாங்கல்ல, இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரூர்ல பிரச்சாரத்துக்கு 3 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா விஜய் வந்தது 7 மணிக்கு மேலதான் அங்க வந்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்புல இருந்து தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர்ல 12 மணிக்கு விஜயுடைய பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை பரப்பினாங்க அப்படின்னா குற்றச்சாட்டுகளும் டிஎம்கே தரப்புல இருந்து அங்க முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போலதான் தாவேகா சைடுல இருந்து என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அதை டிஎம்கே தரப்புல இருந்து பட்டியலிடப்பட்டிருக்கு. அதுல இதுவும் ஒன்று பட்டியலிடப்பட்டது. அப்போ 12 மணிக்கே கிடையாது, காவல்துறையினர் கொடுத்ததே 3 மணிக்கு தான். அப்போ வந்து இவங்க கூட்டத்தை அதிகப்படுத்துவதற்காக கூட்டத்தை கூட்டுவதற்காக இப்படியான ஒரு பிரச்சாரத்தில் இவங்க ஈடுபட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே பேசியது போல விஜய் தாமதமாக வந்தது, பாட்டில் வீச்சு நடத்தியது, கூட்டத்தை கட்டுப்படுத்த விஜய் தவறியது, இது எல்லாமே பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்து அங்க ஸ்பாட்ல இருந்து கிளம்பிட்டாங்க, பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கல, ஓடி விட்டார்கள். சென்னை ஹைகோர்ட்ல வாதம் நடக்கும் போது கூட நீதிமன்றம் விஜய் ஓடி விட்டதாக கூட தகவல்களை முன் வச்சாங்க.
இதற்கு அங்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரூர்ல வந்து ஒரு சம்பவம் நடந்த உடனே காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஸ்பாட்ல இருக்காதீங்க, நீங்க இமிடியேட்டா இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறையினருடைய பாதுகாப்போடு தான் விஜய் அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல சுப்ரீம் கோர்ட்ல முன் வச்சிருக்காங்க. அப்ப தமிழக காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து விஜய் வெளியே கூட்டு வர்றாங்க அப்படின்னா விஜய் ஸ்பாட்டை விட்டு ஓடல. ஆனா இங்க நீதிமன்றத்தில் சென்னை ஹைகோர்ட்ல வந்து விஜய் ஓடி விட்டதாக அங்க தகவல்கள் பகிரப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்ன காரணத்துக்காக இங்க வந்தாங்க, மீண்டும் அங்க செல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே அங்க பேசப்பட்டிருக்கு. இந்த டைமிங் விஷயம் வந்து தாவேகாவுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவான விஷயம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து காவல்துறை கொடுத்த டைமுக்கு முந்தைய நிலையிலேயே அங்க பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தாவேகா தலைமை மூலமாக பரப்பப்பட்டிருக்கு. இது வந்து அவங்க பட்டியலிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த சுப்ரீம் கோர்ட்ல நடந்த வாதங்கள், இந்த வழக்கை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் வந்து எதிரில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக ஆகி இறுதி கட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இறுதி கட்டம் அப்படின்னா 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக பணி நிறைவு செய்து இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் இருக்கு தேர்தலை சந்திப்பதற்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல செல்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல செல்லும் போது எதிரில் இருக்கக்கூடிய கட்சி ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இப்போ வந்து தாவேகா கட்சி திமுக குறித்து விமர்சனங்களை முன்வைப்பது யதார்த்தமான விஷயம் தான். ஏன்னா எதிரிக்கு எதிரி அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. இதுல நியாயம் இருக்கும், நியாயம் இல்லாத விஷயங்களும் இருக்கும். எதை வேணும்னாலும் குற்றச்சாட்டுகளா முன்வைக்கலாம். இது வந்து 2 அரசியல் கட்சி மோதக்கூடிய விஷயம் தான். இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில மோதல்னா மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. இது அரசியல் ரீதியிலான ஒரு மோதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த வழக்குல மிக முக்கியமானது இந்த பப்ளிக், இந்த பாதிக்கப்பட்டவங்க 3 பேர் மனு போட்டிருக்காங்க. அவங்களுடைய வாதங்கள் எல்லாமே திமுகவுக்கு, ஆளும் அரசுக்கு, காவல்துறைக்கு எதிராக இருக்கிறது. தாவேகாவுக்கு எதிராக ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. இந்த இடத்துல தான் இது திமுகவுக்கு பெரிய ஒரு நெகட்டிவ், பெரிய ஒரு மைனஸ் ஏற்படுது. ஏன்னா ஒரு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அதுல என்ன இருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து தனி கவனம் செலுத்துவாங்க. என்ன காரணம் அப்படின்னா திமுக ஒரு பெரிய கட்சி, நீண்ட நெடிய காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, இந்தியாவில் வந்து முதல் நிலையில் இருக்கக்கூடிய லாயர்ஸ்களை எல்லாம் இவங்க களத்தில் இறக்குவாங்க. டிவிகேவும் இப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சி, திமுகவுக்கு சவாலாக அரசியல் செய்யக்கூடிய கட்சி, இவங்களும் பெரிய அளவில் ஃபண்ட் இறக்கி அட்வொகேட்டுகளை இறக்குவாங்க. ஆனால் அங்கு உயிரிழப்புகளை சந்தித்த பாதித்த மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் லீடிங்ல நம்பர் 1 இருக்கக்கூடிய லாயர்ஸ்கெல்லாம் விளக்குவதற்கு அவங்ககிட்ட பணம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பாதிக்கப்பட்டது மூலமா இப்போ வந்தீங்கன்னா 41 பேர் அங்க உயிரை விட்டுருக்காங்க. ஆனா 3 பேர் தான் அங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏன் மற்றவர்கள் செல்லல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு செல்வதற்கான வசதிகள் அவங்ககிட்ட இருக்காது, அதற்கான வழிமுறைகளும் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால அவங்க செல்ல. இப்ப 3 பேர் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அவங்க இந்த 3 பேருடைய வாதங்களை முன்வைக்கும் போது அப்ப விஜய் சைடு ஏன் குற்றச்சாட்டுகளை இவங்க முன்வைக்கல, விஜய் குறித்து ஏன் இவங்க வந்து எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்கல, முழுக்க முழுக்க இங்கேயே முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தனி கவனத்தில் எடுக்கும். அப்படி எடுக்கும் போது தான் என்னுடைய பார்வையில் இது சிபிஐக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம இந்த நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்கள், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அங்கு மனு தாக்கல் செய்த விஷயங்கள், இந்த அடிப்படையில் நாம சொல்ல முடியும். தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.